ஏண்டா சுபின்னு நேற்று என்னமோ சொல்லிட்டு போனேன். நாளைக்கு வந்து நான் விடுகதை சொல்லுவேன், யாருக்கும் தெரியாது அப்படி இப்படி என்னமோ பெருசாக சொல்லிட்டு போனியே. என்ன விடுகதைலாம் வச்சிருக்கியா இல்லை சும்மா தான் சொல்லிட்டு போனியா? ஏய், நேத்து எல்லாரும் விடுகதை சொல்லி விளையாண்டீங்களா? நான் வராத நேரத்துல தாண்டி எல்லாமே விளையாடுவீங்க. என்ன பண்ண சொல்ற? நீ இல்லாத நேரத்துல தான் எல்லாருக்கும் அறிவு வேலை செய்யுது. அதனாலதான் அப்படி எல்லாம் அறிவா எல்லாம் பேசி விளையாண்டுட்டு இருந்தோம். சரிடா சுபின்னு, அப்படியே பேச்சை மாத்தாம வந்த இதை சொல்லு. விடுகதை என்னமோ சொல்லுவேங்க, நீ அதை சொல்லு முதல்ல. ஐயா பாரு, நாங்க சொல்லுவோம்னு சொன்னா சொல்லுவோம், அதுதான் உண்மை. நாங்க ஒண்ணு அப்படி நாங்க சொல்லுவோம்னு சொல்லி நாங்க சொல்லாம அப்படியே பேச்ச மாத்திர ஆளு நாங்க இல்ல தம்பி. சரிடா விடுங்கடா, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பிய. நம்மளே ஒரு ஆர்வமாக வந்திருக்கோம். சரி இன்னைக்கு சுபின் என்ன சொல்கிறான்னு தெரியல, ஆர்வமாக வந்திருப்போம். நீ ஏதாச்சும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பியடா. வந்து முதல்ல இது விதை சொல்கிறா, விடுகதையா ஜோக்கா என்னடா? சரி சரி சொல்றேன். இது ஒரு ஜோக்குன்னு வச்சுக்கலாம், விடுகதைன்னு வச்சுக்கலாம். எல்லாரும் வந்து நான் ஜோக்கு சொல்வேன் அப்படிதான் சொல்லுவாங்க. சில பேர் நான் விடுகதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போறது ஜோக்காவும் இருக்கும் விடுகதையாவும் இருக்கும். அப்படியா? என்னடா புதுசு புதுசாக சொல்கிற? சரி சரி சொல்லு. சரி சொல்றேன். இப்ப ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அம்மா, ஒரு பொண்டாட்டி, அப்புறம் ஒரு புள்ள அப்படி வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு ஆம்பளை ஒருத்தவர் தான் இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அம்மா, வீட்டில் அம்மா இருக்காங்க, அவ பொண்டாட்டி இருக்கு, அவ புள்ள இருக்கு, 3 பேரும் இருக்காங்க. அப்பா அவ அப்பா எங்க போனாங்க? அவ அப்பா கக்கூசுக்கு போனாரு. சொல்றது கேள்வி உச்சி குடுமி. எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிக்கிட்டே இருப்பான், ஒன்னும் கூட கேட்க விட மாட்டான் சனியே. சரி விடுடா, ஏதாச்சும் ஒரு செய்தியை கேட்டால் நீனு தான் ஏதாச்சும் வள்ளு வள்ளுன்னு விழுந்துக்கிட்டே இருக்க அவன் மேலே. சரி அதுக்கப்புறம் என்ன செய்தி அதை சொல்லு. சரி சொல்லுடா சுபின்னு, இன்ட்ரெஸ்டாக கேட்கும்போது தான் நீ முறைச்சிக்கிட்டே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்ப. சொல்லுடா ப்ளீஸ்டா. அதுக்கப்புறம் என்னடா? சரி சரி. அப்போ அவ வந்து அவ அம்மா சொல்லியிருக்காங்க, சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு அவங்க பொண்டாட்டி சொல்லியிருக்காங்க, மாட்டுக்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை சாரி சாரி, ஆமாம் மாட்டுக்கறி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்டாட்டி நல்லா மாட்டுக்கறி நல்லா சாப்பிடும் போல, மாட்டுக்கறி வாங்கிட்டு வான்னு அவங்க சொல்ல. அவங்க புள்ள என்ன சொல்லியிருக்கு, ஆட்டுக்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. சரின்னு இவனும் கிளம்பிட்டான் கடைக்கு. அப்போ அவங்க வீட்டில் ஸ்பெஷல் தான், ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி, நல்லா ஸ்பெஷலான சாப்பாடாக இருந்துச்சா? அதுதான் இல்லை, அவன் காசு எடுத்துட்டு போனது கொஞ்சம் தான். ஆனால் கோழிக்கறியை வாங்கிட்டான். அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாலே கோழிக்கறி, அது வாங்குறது தான் காசு இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஐயோ, அப்போ அவங்க பொண்டாட்டியும் அவங்க பிள்ளையும் அவளை வந்து திட்டிருப்பாளே, எதுக்கு கறி வாங்கிட்டு வரல, மாட்டுக்கறி ஆட்டுக்கறி வாங்கிட்டு வரலன்னு திட்டிருப்பாளே. அதுதான் இல்லை. அப்புறம் அவங்க கேட்பாளடா, அவங்க பொண்டாட்டியே அவங்க பிள்ளைனா கேட்குமே. அவங்க பிள்ளைகள் கூட சரி விட்டுருவோம், அவங்க பொண்டாட்டி விடாதே. எப்படியா இருந்தாலும் என்னங்க உங்கள் அம்மா சொன்னது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஏதாச்சும் சண்டைக்கு வந்துருப்பாங்களே. இல்லடா இல்லடா, அப்படிலாம் இல்லை. ஆமா எல்லாரும் சண்டைக்கு வருங்க. பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டோம்னா அம்மா அங்கிட்டு சண்டை போடும், அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம்னா அங்கிட்டு பொண்டாட்டிக்கு சண்டை போடும், பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா இது ரெண்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துருங்க. இவன் வந்து ஒரு கறியை வந்து கோழிக்கறியை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு கேட்குறவங்க கரெக்டான பதில் சொல்லிட்டான். கரெக்டாக பதில் சொல்லிட்டானா? என்னடா என்ன பதில்? ஆமா என்னொன்ன பதில் எடி, நானே கேள்வி கேட்டேன், இப்போ பதிலை நீங்க சொல்லுங்க. அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, இவன் ஒரு பதில் சொல்லிட்டான். அந்த பதிலே எல்லாத்துக்குமே கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக சொல்லிட்டான். ஒரு கறியை வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரையும் சமாளிச்சுட்டான். அப்போ அவன் என்ன பதிலாக சொல்லியிருப்பான் அப்படின்னு பதிலை நீங்கள் தான் சொல்லணும். திரும்ப என்கிட்ட போய் கேட்குறேன். அதான் சொன்னால விடுகதை, இது விடுகதை, நான் பதில் சொல்லுவேன்ல, அதுதான் ஜோக்கு. எப்படி? என்னவா இருக்கும் தெரியல மாப்பிள்ள, நீயே சொல்லுடா ப்ளீஸ்டா. என்ன பதில் சொல்லியிருப்பான்? உனக்கு பதில் தெரியல, அப்ப நீ மன்றாண்டு. அஞ்சலி, நீ உனக்கு பதில் தெரியுமாடி? எனக்கும் தெரியலடா. உனக்கும் தெரியலையா? அப்ப நீ வேஸ்ட்டு. ஏய் உச்சிக்குருமி, உனக்கு பதில் தெரியுமா? எனக்கு தெரியலையேடா.
அப்ப நீ 0. சரி நானே சொல்றேன். இவங்க கோழிக்கறி வாங்கிட்டு போயிருக்காங்க. போனதோட அவங்க பொண்டாட்டி வந்திருக்காங்க. வந்து எங்கெங்க மாட்டுக்கறி அப்படின்னு கேட்க இவன் என்ன பண்ணிட்டா விறுவிறுன்னு போய் அந்த கறியை போய் ஒரு ஆணில மாட்டிட்டு இது தாண்டி மாட்டுக்கறி அப்படின்னு சொல்ல அந்த வேலை முடிஞ்சிருச்சா? என்னடா எனக்கு ஒன்று என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆணியில் மாட்டிட்டு மாட்டுக்கறியா? இப்போ என்ன சொல்கிறடா? ஆமா ஒண்ணு ஒரு மண்ணு இதுக்கு விளங்காது. ஏடி நான் விவரமா தான் சொல்லிக்கிருக்கேன். ஒரு கறி ஆணியில போய் மாட்டுறானது மாட்டுறது கறி மாட்டுக்கறி அப்படி கரெக்டா வந்துச்சு பத்தியா? இது கூட தெரியலையா? விவரமா தான் சொல்றேன். ஆமாடா சூப்பரு. அப்புறம் அது அவன் மகன் ஆட்டுக்கறி கேட்டுச்சு, அது என்னது? இப்பயாச்சும் புரியுது உனக்கு. அப்படியே உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லணும், அப்பதான் உனக்கு மண்டையில ஏறுது உனக்கு. அவங்க மகன் வந்திருக்குல, அவங்க மகன் வந்து கேட்க எங்கப்பா நான் வந்து கறி ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னேன்னு. நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, கறியை போட்டு ஆட்டிட்டு இதுதாம்மா ஆட்டுக்கறின்னு சொல்லி அவங்க மகனையும் சமாளிச்சுட்டாரு. வேலை முடிஞ்சிருச்சா? ஆமாடா. எப்படி எப்படி அந்த விடுறது உனக்கு தெரியும்? எப்படி யோசிச்ச? ஆமா யோசிக்கிற முகரைய பார்த்தா தெரியாது. இந்த சனி அதெல்லாம் யோசிச்சுன்னா சொல்லியிருக்காது. ஏதாச்சும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எதையாச்சும் வரும்ல, அதை எடுத்து வந்து தான் இந்த முதையை சொல்லும். எனக்கு நல்லா தெரியும். இது நான் ஏற்கனவே நான் வந்து கேட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏண்டி உச்சி விடுமே பெருசா கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி அப்ப முதலே நான் கேள்வி கேட்கும்போது பதில சொல்ல வேண்டியதானே? அப்படியே திரு அப்படியே முடிச்சுட்டு கிடந்த அப்படியே ஃபேஸ்புக்ல வருதா இன்ஸ்டால வருதா? இவங்க பெரிய இவங்க எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏண்டி எங்களுக்கு நாங்கன்னா சொல்ல மாட்டோமோ? எங்களுக்குலாம் யோசிக்க தெரியாதோ? ஆமா நான் அது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? அத்தியா நான் சொன்னேன் தானே, உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எதையாச்சும் பார்த்துட்டு வந்திருப்பேன் பத்தியா, நீனே சொல்லிட்ட. ஆமா அப்படியே சிதம்பர ரகசியம் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. முகவையில பாருங்க. அது எத்தனை பேர் தான் சொன்னாலும் நான் சொல்றாப்ல வருமா? டேய் அஜய் நீ சொல்றா. எத்தனை பேர் தான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எதுல வேணும்னு சொல்லட்டும், நம்மளோட ஸ்டைல் மாதிரி யாருக்காச்சும் சொல்ல தெரியுமா? சொல்லு பார்ப்போம். அது என்னமோ உண்மைதான் மாப்பிள்ள. நீங்கள் சொல்கிறாப்புல ஒரு ஸ்டைல் யாருக்கும் வராதுதான். ஏய் உச்சி கிளம்பி கேட்டியா? அவன் சொன்னதை கேட்டியா? நல்லா கேளு. எத்தனை பேர் தான் சொன்னாலும் ஐயா சொல்றாப்புல ஸ்டைல் யாருக்குமே வராது. சரி சரி நீ ரொம்ப சீன் போடாத. நானும் நாளைக்கு வந்து ஏதாச்சும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். ஆமா அப்படியே நாங்க வந்து சொல்லுவோம். அப்படியே நீங்க சொல்லிட்டானா கொரோனா பாருங்க, அப்படியே விசில முழுங்கினாப்புல அப்படியே கீச்சுன்னு தான் பேசுவான். சரி விடுடா, அவளே ஏதாச்சும் நீன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரிடி உச்சிக்கிட்டு நீ நாளைக்கு ஏதாச்சும் யோசிச்சு கொஞ்சம் சொல்லிட்டு வா. சரி யோசிச்சு கொண்டுட்டு வா. நாளைக்கு ஏதாச்சும் பேசுவோம் மறுபடியும். இந்த மாதிரி விடுகதை ஏதாச்சும் ஒன்று நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சொல்லுங்கள். நீ சுபின் நீ சொன்னது சூப்பர்ரா.